இங்க ராதான்ற காது கேட்காத பொண்ணு தான் குழந்தையோட தனியா ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருப்பா. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே ராதாவோட ஹஸ்பண்ட் வெளியூருக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருவா. ராதா ஒரு தைக்கிற கடையில வேலை செஞ்சுட்டு தன்னோட குழந்தைய வளர்த்திட்டு இருப்பா. ராதா டாக்டர் கிட்ட தன்னோட காதை காமிக்கிறா. அதுக்கு டாக்டர் ஒரே ஒரு ஆபரேஷன் பண்ணா போதும், உனக்கு திரும்ப காது கேட்க ஆரம்பிச்சிடும், அதுக்கு 10 லட்ச ரூபாய் செலவாகும்னு சொல்றாரு. இதை கேட்ட ராதா ரொம்பவே அப்செட் ஆயிடுறா. 10 லட்ச ரூபாய் என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு டாக்டர், இந்த மிஷின் இருந்தாலும் உனக்கு காது கேட்கும், இந்த மிஷினோட விலை 15,000 ரூபாய், 10,000 ரூபாய் இப்ப கொடுத்துட்டு போயிரு, அடுத்த தடவை வரும்போது 5,000 ரூபாய் கொடுத்துட்டு மிஷினை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் ராதா தன்னோட ஹஸ்பண்ட் நினைச்சு அழுதுட்டு இருக்கா. அந்த டைம்ல அங்க 2 பேர் வந்து, எங்களோட பசங்களும் துபாயில தான் ஒர்க் பண்றாங்க, உன்னோட ஹஸ்பண்ட் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு நான் நம்பர் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ராதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ரெடி பண்ணி அந்த காதுக்கு வைக்கிற மிஷினை வாங்கிடுறா. ராதாக்கு தன்னோட ஹஸ்பண்ட் நம்பரும் கிடைச்சிருச்சு. ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணும்போது ரொம்ப நேரமா அந்த சைட்ல இருந்து எதுவுமே கேட்கல. ஃபைனலி ஹஸ்பண்ட் சொல்றான், நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க, ராதா கிட்ட சொல்லுங்க நான் வேற கல்யாணம் பண்ணிட்டேன், என்ன தொல்லை பண்ண வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ராதா ரொம்பவே வருத்தப்படுறா. ராதாவோட வீட்டுக்கு ஃபுல்லா தண்ணி வந்துருது. தூங்கி எந்திரிச்ச ராதாக்கு கதவையும் ஓபன் பண்ண முடியல. கதவுக்கு வெளியில ஒரு ஆட்டோ நிக்குது. தன்னோட குழந்தையை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறதுக்கு ட்ரை பண்றா.